இப்போ நீங்கள் ஓடிடிஸ் சொல்றீங்க. இப்போ ஒரு டாக் என்னன்னா ஓடிடி நிறுவனங்கள் தான் ஒரு படத்தை ரிலீஸ் டேட் தயாரிக்க தீர்மானிக்கிறாங்கன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அப்படி கிடையாது. ரிலீஸ் டேட்டை தீர்மானிக்கிறாங்கன்னு கிடையாது. அவங்க கண்டிஷன்லாம் போடல. சார் எங்களுக்கு ஸ்லேட்ல இந்த மாசம் வேகன்சி இருக்கு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எங்களுக்கும் அந்த படத்து மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா இந்த தேதி தான் நாங்க பண்றோம், இல்லைன்னா வேற யாருக்கும் கொடுத்துருங்க. இது அவங்க தீர்மானிக்கிறதா? இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க? எங்களால இந்த டேட்லாம் பண்ண முடியும், உங்களால கொடுக்க முடிஞ்சு கொடுங்க, இல்லாட்டி வேற யாரும் கொடுத்துருங்க. இதுதான் அவங்க சொல்லுவாங்க. நம்ம வெளியில பேசுற துணி எப்படி இருக்குன்னா ஏதோ ஓட்டி நிறுவனங்கள்லாம் தீர்மானிக்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நாங்களும் ஒரு டீல் சமீபத்தில் பண்ணோம். அந்த டீல் அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு ஜூன்ல ஒரு ஸ்லேட் இருக்கு, வேகன்சி இருக்கு, ஸ்லேட்ல வேகன்சி இருக்கு, உங்களுக்கு ஜூன்ல ரிலீஸ் பண்ண முடியும்னா இந்த படத்தை நாங்க எடுத்துக்கிறோம், இல்லைன்னா நீங்க வேற ஏதாவது ஓடிடி கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. இப்ப நாங்க என்ன பண்ணோம், மேலுக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். இப்ப எங்க முன்னாடி இருக்க டிசிஷன் என்ன, வேற பிளாட்ஃபார்ம் இருக்கா ட்ரை பண்ணி பார்த்தோம், கிடைக்கல. அவங்க யாரும் வந்து அந்த தொகைக்கு வரல. அப்ப என்ன பண்றோம், சரி பரவாயில்ல இதுக்கே நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம கொடுத்துறோம். ஓகே. இப்ப அவங்க தீர்மானிக்கிறான் சொல்ல முடியாதுல்ல. அவங்க வந்து அவங்களுடைய சைட்ல இருக்கிற நிர்பந்தங்களை சொல்றாங்க. எங்களுக்கு மே மாசம் ஆல்ரெடி படம் இருக்கு, ஜூலைக்கு ஏற்கனவே படம் இருக்கு, ஜூன் மட்டும் தான் ஒரு வேகன்சி இருக்கு ஸ்லேட்ல, அதனால நீங்க அதை எடுத்துங்க சொல்றாங்க. அதை எப்படி நம்ம வந்து அவங்க தீர்மானிக்கிறோம் சொல்ல முடியும்? அவங்களுடைய கன்ஸ்டன்ஸ் இது. ஏன்னா அவங்க வந்து எவ்ரி மந்த் ஒரு படத்தை வெளியிடணுன்ற ஒரு ஸ்லேட் அவங்களுக்கு இருக்கு. அந்த ஸ்லேட் படி தான் அவங்க போவாங்க தவிர உங்க ஸ்லேட் படி அவங்க போக மாட்டாங்க. உங்க ஸ்லேட் படி போனா நீங்க யாருக்கான கொடுத்துக்கலாம், அவங்க ஸ்லேட் படி போனோம்னா அவங்க டேட் தான் நம்ம போய் ஆகணும். இதுதான் இருக்கிற சிச்சுவேஷன். அவங்களை நான் சப்போர்ட்டா சொல்ல, அவங்க எப்படி பேசுறாங்கன்னு சொல்றேன். இல்ல இப்ப ரீசனபிள் தானு சார் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க ஒரு வருஷத்துக்கு இந்த ஒரு படங்கள் அப்படின்னு அந்த படங்கள் தான் கைப்பிடிச்சிருக்காங்க, மற்ற படங்களுக்கு அவங்க சொல்ற ரேட்டு தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு. இல்ல அவர் என்ன சொன்னாரு, அவங்களுக்கு 12 மாசத்துக்கு 12 படம் வேணும். அதை தவிர சில படங்களை ஸ்லாட் பண்ணுவாங்க. அதாவது 12 மாசம் 12 படம் போடுறாங்களே, திடீர்னு ஒரு படம் வராம போயிடும். ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டாங்க, இப்போ ஒரு படம் போட்டாங்க வச்சுங்களேன், இப்ப அந்த படம் போஸ்ட்போன் ஆகுது. பிகாஸ் ஏதோ ஒரு ரீசனால அந்த படத்தோட ஷூட்டிங் ஏதோ டிலே ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த கேப் ஒன்று வரும்ல, அந்த கேப்புக்கு அவங்க கேட்பாங்க. இப்ப நாங்க வந்து ஜூன்ல ஒரு படத்தை ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம், அந்த ப்ரொடியூசர் வந்து படத்தை வந்து செப்டம்பர் போட்டாரு, இப்போ அந்த படம் நம்மளுக்கு இருக்கு. இப்போ இட்லி கடை எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள், ஏப்ரல்ல வர வேண்டிய படம் வந்து திடீர்னு அக்டோபர் போகுது. அப்போ ஏப்ரல் ஸ்லாட் ஒன்று இருந்தது இல்லை. ஆமா. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மார்ச்ல கால் பண்ணி இன்னொரு ப்ரொடியூசர் சொல்லுவாங்க, ஏப்ரல் உங்க படம் வருதா, நாங்க வாங்கிக்கிறோம். இப்படிதான் வரும். ஓகே, நீங்க இன்ட்ரெஸ்ட் தான் வாங்க, அவங்க ஒன்றும் கம்பல் பண்ணல. ஏப்ரல் 10th வந்தேன்னா நான் எடுத்துக்கிறேன்னு வாங்க. ஸோ அப்போ இன்னொரு படத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ அவங்க வந்து இட்லி கடையை வந்து ப்ரொடியூசர்கிட்ட சண்டை போட முடியாது. சார் ஏப்ரல் சொல்லிட்டு நீங்க சார் அக்டோபர் போக சொல்ல முடியாது. அது தவிர்க்க முடியாத காரணங்களால அவங்க போஸ்ட்போன் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அதை ஏத்துப்பாங்க. சரி ஓகே, இவ்வளவு பெரிய படம் ஏதோ ரீசனால போஸ்ட்போன் ஆகுது, பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு இப்படி பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ரீசன் எதனால இப்போ ஜனநாயகன் ஆக்சுவலி இட் வாஸ் பிளான் ஃபார் தீபாவளி, ஆனால் பொங்கலுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த வருஷம் வந்து நெட்ஃபிளிக்ஸ் தான் அவங்களோட இது ஃபுல் ஆயிடுச்சு. அப்படி இல்லை. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. படம் ஃபர்ஸ்டே ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, அது ஞாபகம் இருக்கு அவங்க. இப்போ வரையும் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த படத்தை ஷூட்டிங் ஜூன் வரையும் போகிறாங்க. இப்போ ஜூன் வரையும் போகும்போது அவங்க அக்டோபர் இருந்து டைட்டா இருக்கும்ன்றதுனால தான் அவங்க என்ன பிளான் பண்ணாங்க, சரி நம்ம ஜனவரி போனா பெட்டரா இருக்கும். பல காரணங்கள் இருக்கு. அது ஏன் ஜனவரி போச்சுன்றது பல காரணம் இருக்கு. ஜனவரி வந்ததுன்னா அந்த படம் வந்து பொலிட்டிக்கலான ஒரு படமா இருக்கு, எலெக்ஷன்ல பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு இருக்கலாம்ல. ஏன் அப்படி பார்க்கக்கூடாது? இது ஓடிடி நிறுவனங்கள்லாம் சொல்ல. ரெண்டாவது, ஓடிடி நிறுவனங்கள் கொடுத்த ஆஃபரை இவங்க ஏத்துக்கல. ஓகே. ஸோ இவங்க வந்து நெகோசியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த நெகோசியேஷன்ல நீங்க அக்டோபர் வச்சிட்டீங்கன்னா டைட் ஆயிடும். ஏற்கனவே அக்டோபர் வந்து ஆல்ரெடி ஸ்லாட் ஃபில் ஆயிடுச்சு யாருக்கு, ஓடிடி நிறுவனங்களுக்கு. இப்போ அந்த ஸ்லாட்டான ஃபில்லான ஒரு ஸ்லாட்ல போயிட்டு நம்ம உட்காந்துட்டு நெகோசியேட் பண்றது கஷ்டமாயிடும். இப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இல்லை சார் அக்டோபர் ஏற்கனவே எங்க படம் இருக்கு, இப்போ உங்க படத்தை வாங்கணும்னா எனக்கு டஃப் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா நாங்க வந்து ஜனவரி வந்துக்கிறேன், அது ஓகே அவங்களுக்கு, அது ஓகே எங்களுக்கு. அவங்க பொலிட்டிக்கல் இதெல்லாம் பார்க்கல. உங்களுக்கு இந்த ஆஃபர் வேணும்னா நீங்க ஜனவரி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவன் என்ன சொல்றாங்க, எனக்கு இந்த அமௌண்ட் வேணும் அதனால நீங்க ஜனவரி நான் வந்துடுறோம் அப்படின்றாங்க, முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து இட்ஸ் மேட்டர் ஆஃப் மியூச்சுவல் கன்வீனியன்ஸ். ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ற ஒரு விஷயமே தவிர டிக்டேட் பண்ற விஷயம் கிடையாது. இங்க யாரும் யாருக்கும் டிக்டேட் பண்ணல. எல்லாரும் அவங்களுக்குள்ள மியூச்சுவலா பேசி ஒத்துக்கிறாங்களே தவிர இங்க யாருமே கண்டிஷன் போடல. ஏன்னா ஒரு ஓடிடி நிறுவனம் யாருமே கண்டிஷன் பண்றது இல்லை. இப்போ நாங்க ஒரு படம் கொடுக்குறோம் வச்சுக்கலாம், ரெவன்யூ ஷேர்ல அவங்களுக்கு கண்டிஷன் போட்டு ரெவன்யூ ஷேர் கொடுன்னு சொல்லல. சார் எங்களுக்கு இந்த படம் ரெவன்யூ ஷேர்ல தான் ஒத்துப்போம், இன்ட்ரெஸ்ட் தான் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. ஓகே. இப்போ நம்ம தான் டிசைட் பண்ணி அதை இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். சரி ஓகே, ரெவன்யூ ஷேராவது போட்டோம், நம்ம படம் யாரும் வாங்கல, சரி ரெவன்யூ ஷேராவது கொடுங்க. இங்க யாருமே யாரையும் கம்பல் பண்ணல. இந்த பிசினஸ்ல சினிமா துறையை பொறுத்தவரை வந்து யாரையும் கம்பல் பண்ண முடியாது. இருக்கிற வாய்ப்புகளை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த வாய்ப்புகளை டிசைட் பண்றது யாரு, நம்ம தான், இன்வெஸ்ட் பண்ற தயாரிப்பாளர்கள். இதுல வந்து அவங்க ப்ரொமோஷன்ஸ்ல எது கரெக்டா பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, ரைட் ஃப்ரம் த பிகினிங் வந்து சிலது அமையும், ஒரு படத்துக்கு நல்லா அமையும். அது இந்த படத்துக்கு நல்லாவே டைட்டில் இருந்து அமைஞ்சிடுச்சு.
டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த டைட்டிலே ஒரு அட்ராக்ஷன். அந்த ஃபர்ஸ்ட் லுக்லேருந்தே அந்த படத்துக்கு நல்லா அமைஞ்சது. அது பிறகு அவங்க வெளியிட்ட அந்த டீசர் இருக்குல்ல, அது பயங்கரமான ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா அது ஒரு ராமேஸ்வரம், அது பிறகு காமிச்ச விஷயங்கள் ப்ளஸ் வந்து அவங்க பேசின ஸ்ரீலங்கன் தமிழ் கதைக்கிறாங்கன்னு ஆரம்பிச்ச உடனே எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு படத்துக்கு வந்து டைட்டில் இருந்தே ஒரு அப்பீல் வருமா அப்படின்னு இந்த படத்துல வந்தது. டைட்டில் இருந்து, ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து, அது பிறகு வந்து டீசர்ல இருந்து, அது பிறகு ட்ரெய்லர் எல்லாமே மாபெரும் பிளஸ்ஸா மாறிச்சு. பிளஸ் எல்லா ப்ரொமோஷனும் அது எல்லாம் தாண்டி இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றி அடையதுக்கான காரணமே அந்த படம் தான். நீங்க இதெல்லாம் வந்து கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணி ஓப்பனிங் கொண்டு வரலாம். எது கொண்டு வரலாம்? ஓப்பனிங் டே கலெக்ஷன் கொண்டு வரலாம். ஆனா அது பிறகு சக்சஸ் எது காரணம்? கண்டென்ட் தான். இவ்வளவு பெரிய சக்சஸ் இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே 50 கோடி கலெக்ட் பண்ண சொல்றாங்களே, அது காரணம் அந்த படத்துடைய கண்டென்ட் மட்டும்தான். இந்த ப்ரொமோஷன் என்பது அது ஆடியன்ஸை உள்ள கொண்டு வந்துருச்சு. உள்ள கொண்டு வந்த ஆடியன்ஸ் எல்லாருமே ரசிச்சு செலிப்ரேட் பண்ணும்போது அது அப்படியே லட்சக்கணக்கான பேருக்கு பரவிடுச்சு. ஸோ அதுதான் ஒரு படத்துக்கு முக்கியம். அந்த ப்ரொமோஷன் ஏன் முக்கியம்னா, அந்த உள்ள ஆடியன்ஸை உள்ள கொண்டு வரணும். உள்ள கொண்டு வந்து அவங்க பேச வைக்கணும். இந்த படம் ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பை உருவாக்கின பிறகு எல்லாம் மாறிடும். ஏன்னா எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருந்ததுன்னா, ரிலீஸ் பண்ண டேட்ல வந்து 4 லாங்குவேஜஸ்ல பெரிய படங்கள் வந்து அந்த ஒரு பீரியட்ல வந்து இது படம் கிராக் பண்ணது பெரிய விஷயம். அதான் எனக்கு இல்ல அப்படி சொல்ல முடியாது. நிறைய படங்கள் அப்படி வெற்றி அடைஞ்சிருக்கு. அதாவது பெரிய படத்தோட வந்து சில படங்கள்ல வெற்றி அடைஞ்சிருக்கு. அது காரணம்னா ஒரு கண்டென்ட் வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணி வச்சுங்களேன். அந்த கியூரியாசிட்டியை தாண்டி அந்த படம் இருந்து வச்சுங்க. இந்த படம் அப்படி இருந்தது. அந்த கியூரியாசிட்டி ஒன்று இருந்தது இல்லை டூரிஸ்ட் ஃபேமிலி பத்தி. அந்த கியூரியாசிட்டியை தாண்டி இந்த படம் சூப்பரா இருந்தது. நம்ம எல்லாரும் ஒரு ஃபீல் குட் ஏதோ நல்லா இருக்கும் படம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு யாரும் எதிர்பார்க்கல. அது சூப்பர் டூப்பரா வந்தோடனே எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ப்ரீவியஸ் டே 2 days பிஃபோர் அவங்க ப்ரிவியூ வந்து கொஞ்சம் அந்த ரிவ்யூஸ்க்கெல்லாம் வந்து கூப்பிட்டு ஏற்ப பண்ணியிருந்தேன். அந்த ரிவ்யூஸ் கொடுத்த ப்ரீ ரிலீஸ் ரிவ்யூஸே ஒரு இம்பாக்ட் இருக்குது. இல்ல அப்படின்னா பல படங்களுக்கு இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் காரணமே கிடையாது. இது வந்து பல ரிவ்யூஸ் சொல்லியிருக்காங்க, எங்க ரிவ்யூனாலாம் ஒரு படம் ஓடிச்சலாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்வாங்க. அதெல்லாம் கிடையாது. மக்கள் என்ன சொன்னாங்க, ஃப்ரைடே மார்னிங் அந்த படம் ரிலீஸ் ஆகுது, சாரி Thursday 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. Thursday அன்னைக்கு படம் பார்த்து எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில வந்த உடனே வாவ் வாட் அ ஃபிலிம் அப்படின்னு சொன்னாங்க. பாத்தீங்களா, பத்திக்கும். இது சினிமாவில் நடக்கிற ஒரு விஷயம். ஃபயர் மாதிரி ஒரு விஷயம் டெவலப் ஆகும். ஒரு நல்ல படத்துக்கு ஃபயர் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும் ஒப்பீனியன். அதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலி நடந்தது. டூரிஸ்ட் ஃபேமிலி பொறுத்தவரையும் அது வந்து சூப்பரான ஒரு படம். அதுக்கு எல்லாமே கரெக்டா அமைஞ்சது வந்து அந்த படத்துடைய அமைஞ்சதா பாக்குறேன். அதாவது கடவுளா கொடுக்குற ஒரு இது நடக்கும்ல, ஒரு நல்ல படத்தை மட்டும் கொடுக்காம அதுக்கு நல்ல ப்ரொமோஷன், நல்ல ஒரு ரீச் எல்லாம் கொடுத்து ஆடியன்ஸ் மத்தியிலும் அதே ஒரு சக்சஸும் கொடுத்தது தான் அந்த படத்துக்கு சக்சஸ் பார்க்குறேன். இந்த படத்தோட சக்சஸ் இந்த சசிகுமார் as a hero அவரோட மார்க்கெட் இன்னும் வைடன் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவருக்கு ஏற்கனவே பெரிய லெவல்ல ஜூலைல கூட படம் வருது. நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஏற்கனவே சுந்தரபாண்டியன், ஏற்கனவே வந்து நாடோடிகள் அப்படின்னு பல வெற்றி படங்களை கொடுத்தாரு. ஓகேங்களா, சுந்தரபாண்டியன் யாருமே குட்டி புலி எல்லாம் அவர் மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ. அவருக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட் ஏற்கனவே இருந்தது. ஓகே, நடுவுல சில படங்கள் ஒரு 5-6 படங்கள் சரியா போகாத போது கொஞ்சம் மார்க்கெட் டிப் ஆகும். அவர் திருப்பி அதே பொசிஷன் கொண்டு போய் நிறுத்திருச்சு. ஒரு சேலபிள் பேக்கபிள் ஹீரோ சொல்லுவாங்கல்ல, அந்த ரேஞ்சில் கொண்டு போய் சசிகுமார் சாரை கொண்டு போய் நிறுத்திச்சு. அவர் பேர்ல அன்பு தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாருக்கும் இருக்கு. நம்முடைய சகோதரன் மாதிரி தான் அவர் எல்லாம் பார்த்தாங்க. அன்பான ஒரு சகோதரன், ரொம்ப அன்பான ஒரு சகோதரன். அவர் எப்பவுமே வந்து அவரை யாருமே தப்பாவே பார்க்க மாட்டாங்க. கான்ட்ரவர்ஷியலான ஒன்றும் பண்ண மாட்டாரு, பேச மாட்டாரு, எதுவுமே சொல்ல மாட்டாரு. அவ்வளவு பண்பான ஒரு மனிதருக்கு வந்து இவ்வளவு பெரிய வெற்றி என்பது காலம் வந்து கொடுக்குது. அதாவது நீங்க இவ்வளவு நல்ல ஒரு உங்களுக்கான வெற்றி நான் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு கொடுக்குறது வந்து பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு. அவர் சொன்னது பாருங்க, என் வெற்றிகளையும் தோல்விகளையும் நான் அக்செப்ட் பண்ணிட்டே இருந்திருக்கேன். இந்த வெற்றினால நான் தலையை ஏற்றுக்கிட்டு நான் உடனே சம்பளத்தை ஏற்றலாம் மாட்டேன், என் மனசுல அப்படியே தான் இருக்கும் அப்படிலாம் சொன்னார். பார்த்தீங்களா, அதுதான் பண்பான மனிதர். அவருக்கான வெற்றி என்பது வெல் டிசர்விங் விக்டரியா நான் பார்க்குறேன். ஓகே, ஃபைனலி சார், இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸா ஒரு ஹானஸ்டான பேன் இண்டியன் புஷ் கொடுத்த 2 தமிழ் படங்கள், ஒன்று வந்து பொன்னியின் செல்வன் சீரிஸ் அண்ட் அதை ஒன்று சமரன். இப்போ அந்த 2 மேக்கர்ஸும் ஒன்று இப்போ தக்லைஃப் பண்றாங்க. ஸோ தக்லைஃப் ப்ரமோஷன் வந்து ஏப்ரல்லேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா அது வந்து இன்னைக்கு பேன் இண்டியா லெவலில் ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கிட்டு இருக்காங்க. பெரிய லெவலில் ப்ரமோஷன் போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து கமல் சார் எப்பவுமே பெஞ்ச் மார்க் பண்ணிட்டே இருப்பார். நம்ம சொல்லுவோம் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் மட்டும் இல்லை, ப்ரொமோஷன்லையும் அவர் வந்து விக்ரம் படத்திலேயே காமிச்சார் எவ்வளவு ப்ரொமோஷன் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு படத்தை எதிர்பார்ப்பு உருவாக்க முடியும். அதை பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்துக்கு. தக் லைஃப் தான் இப்போ தமிழ் சினிமாவோட அடுத்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அது பிறகு கூலி இருக்கு. ஆனா இப்போதைக்கு தக் லைஃப் தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு. ஜூன் 5ஆம் தேதி பாடல் வெற்றி, அதனுடைய எல்லா லுக்குமே நல்லா ரெஸ்பான்ஸா இருக்கு. 2 ஹீரோஸ் ரொம்ப பாப்புலரான ஹீரோஸ் நடிக்கிறாங்க. ஆப்வியஸ்லி எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. மணி சாரோட டைரக்ஷன்ல இந்த படம் ஒரு நாயகனை தாண்டி இவ்வளவு சூப்பர் ஒரு படமா இருக்கும் போது எல்லா எதிர்பார்ப்புல இருக்காங்க. பார்ப்போம். இப்போ வந்து அதர் ஸ்டேட்ஸ்ல இவங்க பண்ற ப்ரமோஷன் வந்து கண்டிப்பா அதுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து அவங்க எல்லா இன்ஃபுளுசஸும் கூப்பிட்டு, தெலுங்கு ரிவ்யூவர்ஸும் கூப்பிட்டு, தெலுங்கு யூடியூபர்ஸும் கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுக்குறாங்க பாருங்க. அங்கதான் அவங்களுடைய ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. அவங்க ரொம்ப ப்ராப்பரா அழகா மக்கள் மத்தியில போய் ரீச் ஆயிட்டு இருக்கு. இந்த படம் வந்து வணிக ரீதியில ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே சார், உங்க நேரத்தை ஒதுக்கி என் கேள்வியில் பதில் சொல்ல மாட்டேன் சார். தேங்க்யூ.